நேர்களை வணக்கம். நான் உங்கள் மாஸ்டர் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இல புகழேந்தி இருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. என்னங்க சார், தமிழக வெற்றி கழக கூட்டணி அந்த கட்சி பலமாயிட்டே வருது. முன்னாள் அதிமுக அமைச்சர் எல்லாம் போய் சேர்ந்திருக்காரு. இப்படி திமுகவுக்கு பயங்கர டஃப் இந்த எலெக்ஷன். அதாவது நம்ம கற்பனையில யூகத்துல எதையும் நம்ம நினைக்க கூடாது. சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் மாயைகள் ஒரு பெரிய ஒரு மாயா ஜோதிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறது வழக்கமா நடக்கிறது தான். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண அரசியல் கட்சியாக ஒரு லெட்டர் பேட் கட்சியாக தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம்னு இதுக்கு பேரு. அதனாலதான் 75 ஆண்டுகள் கடந்து வருது. நீங்க சொன்ன கட்சிலாம் இருக்க, இவங்க வருவாங்க, உடனே முதலமைச்சர் ஆயிடணும். பொது வாழ்க்கைனா என்ன, மக்கள் பிரச்சனையா என்ன, தங்களுடைய தனிப்பட்ட கொள்கை முறைகள் என்ன, ஒண்ணுமே கிடையாது. வருவோம், நாங்க முதலமைச்சர் ஆகும், நீங்க யார் எங்களை கேட்க, எங்களுக்கு ஆதரவு உண்டுன்னு கற்பனை உலகத்துல வாழக்கூடியவங்க எவ்வளவோ பேர் வந்து வந்து போயிட்டாங்க. அப்படி வந்து வந்து போகக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு சில சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள்னா மேல இருக்கக்கூடியவங்க ஒரு குரூப் இருக்கு. அந்த RSS குரூப்னு பேர் இருக்கு. அந்த குரூப் என்ன பண்ணுது, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை எதிர்க்கணும். எதிர்க்கிறதுக்கு யார் யாரை எப்படி எப்படி உருவாக்கணும், தூண்டி விடணுமோ அவங்க பிளான் பண்ணி எல்லாம் செய்வாங்க. ஆனா இங்க வந்து பேசும்போது எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, இதுக்கும் அதுக்கும் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு திமுகவை எதிர்க்க ஒரு மாயா உலகத்தை உருவாக்குறாங்க. அதுல அதிமுக என்பதை உடைத்து நிர்மூலமாக்க வேண்டும் என்பது பிஜேபியினுடைய ஒரு யுக்தி. ஏன்னா அதிமுகவை உடைச்சு தூளாக்கிட்டா தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்கிறதுக்கு பிஜேபி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வரணும்னு ஆசை. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டில் 2வது கட்சியா தான் இருக்கணுமா, அதுக்காக எதையும் செய்வார்கள். இப்ப நீங்க ஒருத்தர் சொன்னீங்க, இங்க இருந்து ஒரு அமைச்சர் ஒருத்தர் கட்சி மாறி போனாருன்னு. அவர் கட்சி மாறி போனாருன்னு அப்படியே தமிழ்நாடே பின்னால போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. யாருமே பெயர் தெரிந்தவர்களாக இருப்பார்களே தவிர மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே ஒரு நிலையே எதிர்கட்சிகள்கிட்ட கிடையாது. அதனால்தான் இன்னைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், மையம். ஏன் மையம் சொல்றோம்னா, யார் வந்தாலும் திமுகவை எதிர்க்கணும்னு வராங்களே தவிர திமுக என்பது அன்றிலிருந்து என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு பாருங்க, எதிரணியில இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் சேர்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எதுவுமே ஒரு முறையாக ஒரு சரியாக இல்லை மக்கள்கிட்ட. அதனால நம்ம சொல்றோம், 2026ல இவர்கள் எந்த மாதிரியான அரசியல் பண்ணாலும் சரி, இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்ற நல்ல காரியங்கள், திட்டங்கள், சும்மா சாதாரணமான காரியங்கள்ல திட்டங்கள், நீண்ட நெடுநாள் குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய, குழந்தைகளை பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய திட்டங்கள் என்பது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் விளக்கு போட்ட மாதிரி நம்ம முதல்வர் எங்க தலைவர் செய்யறார். அதனால அதெல்லாம் வரக்கூடிய தேர்தல்ல மிக பெரும்பான்மையான அளவில் வெற்றி பெறும் திமுக, நீங்க பார்க்கலாம். இல்ல, நாங்கள் புனித ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. அப்ப இந்த ஆட்சியை மறைமுகமா தாக்குற மாதிரி இருக்குங்களா? என்ன ஆட்சி? புனித ஆட்சி. புனித ஆட்சி. புனிதம்னா என்ன? யார் சொல்றது? இந்த வார்த்தையை யார் சொன்னது? செங்கோட்டையன். செங்கோட்டையன் என்பவர் புனிதத்தை பத்தி பேசுறார். அவருடைய புனிதத்தை பத்தி நாமெல்லாம் சொல்லக்கூடாது. அவருடைய புனிதத்தை பத்தி எடப்பாடி சொல்லுவார். அவருடைய புனிதத்தை பத்தி இன்னும் அவர் கட்சியில அவர் இருந்தாங்களா அங்க சொல்லுவாங்க. ஏன்னா 50 வருடங்களாக ஒரு கட்சியில இருந்து எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவரோடு இருந்து அமைச்சர், அவர்கிட்டயும் அமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா கிட்டையும் அமைச்சர், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் அமைச்சர். இப்படி தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருந்து அமைச்சராக இருந்து எல்லா வகையிலையும் பெரிய அளவுல தன்னை திடப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு நபரு புனிதத்தை பத்தி பேசுறாருன்னா எல்லாமே வேடிக்கையா இருக்கு. எல்லாம் இந்த நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு புதுசா வரக்கூடியவர்கள் மாதிரி இவங்கெல்லாம் எது வேண்டுமென்றாலும் பேசுவார்கள். இருட்டுல இருந்துகிட்டு வெளிச்சம் பிடிக்காதுதான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்தையாவது பிடிக்க பயங்கரமா போராடுறதா சொல்றாங்க. அந்த இடத்தையாவது பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்க? அது அவங்களாச்சு, அவங்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி,
அவங்க எதை நோக்கி போறாங்கன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, பாரதிய ஜனதா என்ற பாசிசம் ஒரு விளையாட்டு விளையாடுது. அந்த விளையாட்டுல ஒரு பொம்மையாக விஜய் என்ற நடிகர், இன்னொரு பொம்மையாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள். இதுல எடப்பாடி என்கின்ற ஒரு நபரு கொஞ்சம் வெளியில இருக்கா மாதிரி தன்னை காட்டிக்கொண்டு அவரும் அமித்ஷா கூட ஒரு தொடர்புல இருக்கிறவர் தான். இப்ப நீங்க இந்த புனிதரை பத்தி பேசுனீங்களே, அந்த புனிதர்கள்ன்ற பொழுது இந்த எடப்பாடியும் சரி, இந்த செங்கோட்டையனும் சரி, எல்லாரும் டெல்லி போனா அமித்ஷா வீட்டுல உட்காந்து பேசிட்டு வராங்க. அமித்ஷா அங்கேருந்து இங்க வந்தாருன்னா கூப்பிட்டு தனியா உட்காந்து பேசுறாரு. அமித்ஷா என்ற நபருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறையே இல்லாத ஒரு நபர். தமிழர்களுடைய எதிர்காலம் வாழ்வு என்பதில் அவருக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கிட்ட தொடர்பு வச்சிருக்கிற இந்த புனிதர்கள். ஆகவேதான் சொல்றோம், இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவங்க நீ எதிர்கட்சியாயிரு, நீ இப்படி இரு, நீ அந்த பதவியில இரு, இந்த பதவியில இருந்து மேல உக்காந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்திருக்கிற தகவல் பட்டுக்கணும் 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு தேர்தலுக்காக வச்சிருக்காங்க. யாரு? பாசிஸ்டுகள், ஸ்காவிகள், மோடிகள், இந்த அமித்ஷாக்கள் கூட்டம் 1000 கோடி கூட செலவு பண்ண தயாரா இருக்காங்க போது சும்மா ஒரு லெட்டர் பேட்ல வச்சுட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு டைலாக் பேசின்னு பேட்டிகளை கொடுத்துட்டு இருந்தா அவங்களுக்கும் ஒரு 50 கோடி போகுதுதான். இப்படி பணத்தை வாரி இறைத்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா என்ற தீய சக்திக்கு இவர்கள் எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறார்கள் நமக்கு தெரியாது. அதை பொறுத்துதான் எதிர்கட்சி மற்ற கட்சி எண்ணம். எப்படி பார்த்தாலும் இந்த தேர்தல்ல தனித்தனியா நின்னாலுமே தமிழக வெற்றிக்கழகம் ஒரு பெரும் பலம் பெற்றுச்சு அப்படின்னா, ஏற்கனவே வேற வழி இல்லாம பிஜேபி எதிர்ப்புல திமுகவுக்கு போட்டுட்டு இருந்த ஓட்டெல்லாம் அது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதெல்லாம் கற்பனைகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் என்ற ஒரு நடிகருக்கு இன்னும் பொது வாழ்க்கைனா என்னன்னு தெரியல. அவருடைய ரசிகர்கள் கை தட்டுறாங்க, அவர் டான்ஸ் ஆடுவாரு, கை தட்டுவாங்க, அவர் சண்டை போடுவாரு, குதிப்பாங்க. அவர் இன்னும் கூட நீங்க ஒரு கூட்டத்திலேயாவது, இதுக்கு முந்தி கட்சி ஆரம்பித்த நடிகர்கள் இருக்காங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்துக்கிட்டு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞரோடு இணைந்து அரசியல் பயணம் செய்தவர் இல்லையா? அண்ணாவோடு இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர், அதாவது மாபெரும் எதிர்கட்சியாக இருக்கும் போது வீதி வீதியாக போய் ஓட்டு கேட்டவர். எல்லா வகையிலையும் பொது வாழ்க்கையில திராவிட முன்னேற்ற கழக கொள்கை அடிப்படையில நிறைய ஒரு படங்களும் மற்றதெல்லாம் செஞ்சவர். அதனால அவருடைய செல்வாக்கு என்பது வேறு. ஆனால் இந்த நடிகர்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுடைய செல்வாக்கு என்பதை விட, அதாவது மிஸ்டர் நடிகர் விஜய் இருக்காருல்ல, அவருடைய செல்வாக்கு என்பதெல்லாம் விட 100 மடங்கு செல்வாக்கு படைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தெரியாத ஊரே கிடையாது, ஆளே கிடையாது. எல்லா வீட்டிலையும், அது மகளிருடைய கண்கள்ல கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு நடிக்கக்கூடிய திறம் படைத்தவர். அவருடைய செல்வாக்கு எப்படி இருந்தது? அவரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவரே தோத்தார். அதுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாம போயிடுச்சு. இப்படி பல நடிகர்கள், அதற்கு பிறகு நடிகர் திலகத்தை தொடர்ந்து அந்த நடிகர்கள் கொஞ்சம் பேர் தன் எம்ஜிஆராக நினைத்து கொண்டு சரத்குமார் போன்றவர்கள் போட்ட வேஷம், அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம். நடிகர் விஜயகாந்த் மட்டும் தான் எதிர்கட்சி தலைவர் அவரும் அவருடைய கட்சியும் அவருக்கு பிறகு அதுவும் போயிடுச்சு. எதுக்கு சொல்றோம்னா, விஜய்க்கு முன்ன கூட்டம் வருது, உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அவரு வந்துருவாரு. அதெல்லாம் கற்பனை கூட பண்ணாதீங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தலில் வரக்கூடிய முடிவு என்பது விஜய்க்கே ஒரு பாடம் மட்டுமல்ல, விஜயை போன்றவர்களுக்கும் ஒரு பாடமாக அமையும். அந்த ரிசல்ட் பாரு. திமுக என்பது அது வெற்றியை பெறுவோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு நெகிழ வைக்கும் செயலை செய்திருக்கிறார். ரொம்ப காலமா ராஜ்பவன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தது மாநிலங்களில் இருக்கிற கவர்னர் மாளிகைகள் எல்லாம். அதையெல்லாம் மாத்தி மக்கள் பவன் அப்படின்னு அறிவிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு. இப்ப மக்களும் மத்திய அரசும் அதை அறிவித்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? மக்கள் மேல இப்படி ஒரு அன்போட இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அன்பும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, எல்லாமே வம்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழின் மீது பற்றும் கிடையாது, தமிழர்களுடைய பெயர்களை உருவாக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. லோக்பவன் அதை நீங்க தமிழ் படுத்திக்கிட்டு மக்கள் மாளிகைன்னு நம்ம சொல்றோம். அந்த லோக்பவனை தமிழ் படுத்திக்கிட்டு அதை அவர்கள் அரசின் மூலமாக அறிக்கிறது லோக்பவன் போட்டுக்குவான். ராஜ்பவன் பதில் லோக்பவன். அந்த லோக்பவன்றது அப்புறம் நீ மக்கள் ஆட்சி, நம்ம எல்லாம் மக்கள் இதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப அது ஒரு பெரிய விஷயம், பெரிய செய்தி, பெரிய தகவல் அப்படின்றத விட, இந்த ஆளுநர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு
நாம தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் செய்திருக்கிற பல வேலைகள், சட்டப்பேரவையில நிறைவேற்றிய மசோதாக்களை தூக்கி எட்டால வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அதுக்காக கோர்ட்டுக்கு போய் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நாம. இவர் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படியே லோக்பவன் மாத்திட்டாரு. அதனால வந்து இவர் தமிழுக்கு இப்ப கடமை வேறு, கடமைக்காக செய்வது வேறு. புரியுதா உங்களுக்கு? கடமை வீரன் அப்படின்னா எங்க தலைவர் அண்ணன் தளபதி, எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஏன் கடமை வீரர்கள் சொல்றோம்னா, தங்களுடைய பணியை, கடமையை, பொறுப்பை உணர்ந்து மக்களுக்காக செயலாற்றுவாங்க. அதனால வந்து இது கிடைக்கணும் அது கிடைக்கணும்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எங்களுடைய வேலை வந்து கடமை, அதுதான் கடமை. ஆனா இந்த கடமைக்காக செய்யறவர் யார் தெரியுமா? வருவாங்க, அப்படியே நிற்பாங்க, ஆளுநர் அப்படியே வருவார், வந்துட்டு இந்த இதை நிக்கணுமா, ஆமா நில்லுங்க சார், அதை எடுத்து கொடுங்க, கொடுங்க, போட்டோ எடுத்து முடிஞ்சு போச்சு. மறுநாள் போட்டோ பெருசா வரும், இது வரும். அவருக்கும் அந்த பங்கனுக்கும் வந்து முழுமையான ஈடுபாடு இருக்கான்னா அதுவும் கிடையாது. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 15 கொடியேற்றுவதில் கூட அவர்கள் கடமைக்காக செய்யறவங்க, கடமை செய்யறவங்க இல்ல. ஏன்னா அந்த கொடிய ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில ஏற்றுகின்ற, ஜவஹர்லால் நேரு ஏற்றுகின்ற பொழுது நாக்பூர்ல இவங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன கொடி ஏத்துனாங்க? சொஸ்திக் சின்ன கொடி. ஹிட்லருடைய சொஸ்திக் சின்னத்தை போட்டுக்கிட்டு ஒரு கொடி ஏற்றி அதுக்கு சல்யூட் பண்ண கூட்டம் தான் மோடி அமித்ஷா கூட்டம். அவர்கள் பிறகு நிறத்தை மாத்திக்கிட்டு எல்லாம் வேடம் போட்டுக்கிட்டு கதை பண்ணிக்கிட்டு வேஷங்களை கட்டிக்கிட்டு வந்தாங்க. வேற வழி இல்லாம அந்த கொடியை ஏற்றுவது கடமைக்காக செய்கிறார்கள், கடமை செய்யவில்லை. அதை நாம புரிஞ்சுக்கணும். இன்னும் கூட சொன்ன இந்த தமிழ் பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் நாடகம், நடிப்பு. இந்த நடிப்பு தான் இது. உண்மை என்பது வேறு, நடிப்பு என்பது வேறு. இப்ப பாருங்க, நீங்க தமிழ் வந்து 8 கோடி பேர் பேசிட்டு இருக்கிறோம், சமஸ்கிருதம் வந்து 24,000 பேர் பேசுறது. அவங்க கணக்குப்படி 145 கோடி இந்தியர்களில் 24,502 பேர் பேசுவதாக ஒரு கணக்கை வந்து அந்த அரசு தான் கொடுத்தது. 24,000 பேர் மட்டும் பேசுற அந்த சமஸ்கிருதத்துக்கு 2,500 கோடி வருடத்திற்கு என்ன கிழிக்குது, என்ன பண்ணுது? ஆனா இந்த நம்முடைய தாய் தமிழுக்கு 154 கோடி வருஷத்துக்கு. வித்தியாசம் தெரியுது இல்ல? அப்புறமோ தமிழை பற்றி மோடி பேசுவதும், காசியில போய் ஆடுவதும், இங்க வந்து பாட்டு பாடுவதும், இங்க வந்து வணக்கம் சொல்லிட்டு கை தட்டிக்கிறது எல்லாம் ஏமாற்று வேலை, நடிப்பு, நாடகம். இந்த நடிப்பு நாடகம் தான் இப்ப லோக்பவன் என்ற இந்த நாடக நடிப்பு. இந்த நடிப்பு நாடகம்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு அவங்க செய்யற வேஷமே தவிர செயல் என்னன்னு பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணுவோம். அந்த செயல் என்று பார்த்தால் அதில் எல்லாமே தமிழுக்கு, தமிழர்களுக்கு விரோதமாக இருக்குது. அதனால இந்த நாடகத்தை பேப்பர்ல படிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே போலாமே தவிர அதுல வேற ஒன்றும் பாராட்டவோ, வாழ்த்தவோ, வரவேற்கவோ ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாடாளுமன்றம் தொடங்கி இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் முறையாக சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார், மாநிலங்களவை சபாநாயகர். பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப பெருமையா புகழறாரு அவரை. தமிழர்களுக்கு இது பெருமை இல்லையா? பாஜக ஒரு தமிழரை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது, மக்கள் மத்தியில் இது பெரிய ஒரு நெகிழ்ச்சியும் வரவேற்பையும் கொடுக்காதா? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. எதை செய்தாலும் அது உண்மையாக செய்தால் வரவேற்பு பெற எல்லாரும் பாராட்டலாம், வாழ்த்தலாம். இந்த நேரத்துல இவர் அங்க உட்கார வைக்கிறதுன்றது அவங்களுக்கு அது கடமை. அவர் வந்து மாநிலங்களவையினுடைய ஸ்பீக்கர் யாரு? துணை குடியரசுத் தலைவர், துணை ஜனாதிபதி இருக்காங்களா, அவங்கதான். அந்த வகையில இவர் துணை ஜனாதிபதியாக இருந்து இங்க மாநிலங்களவையுடைய ஸ்பீக்கரா உட்கார்றாரு. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதுல தமிழரை உட்கார வச்சுட்டோம், அதை உட்கார, இந்த கதையெல்லாம் வந்து சும்மா நம்மளை வந்து நம்ம முன்னால நாடகம் நடிக்கிறத தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே மோடியினுடைய பேச்சை பத்தி கவலைப்பட வேணாம். இதுல இன்னொன்னு, மோடி எப்பொழுதுமே ஒரு பெரிய நடிகர். எந்த மாநிலத்துக்கு போறாரோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேஷத்தை போட்டுக்குவார். அவருடைய கதை அது. இங்க நம்ம மாநிலங்களவை, நாடாளுமன்றம் குளிர்கால கூட்டத்தொடர், ரைட்டு, குறுகிய கால கூட்டத்தொடர். இதே மாதிரி குறுகிய காலம் எப்பயுமே கிடையாது. வர 10ஆம் தேதியோட முடியுது. 15 இது மட்டும் சிட்டிங்ஸ் மட்டும்தான், 19th முடியுது. அதனால இந்த கூட்டம் என்பதும் இப்ப CPR உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதுலாம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நாங்க அரசியல் பார்த்தோமா, நாங்க அவர் இப்படி அப்படின்னு பார்த்தோமா? இல்ல, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னு எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அவரை வரவேற்கிறார்,
வாழ்த்துகிறார், பாராட்டுகிறார். பாராட்டுகின்ற பொழுது மாநிலங்களவையில எங்களுடைய எம்பி, என்னுடைய அன்பு சகோதரன் திருச்சி சிவா அவர்கள் அழகா சொன்னாங்க, எதிர்க்கட்சிகளை அரவணைத்து போங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு உரிய வாய்ப்புகளை தாருங்கள் என்று உங்களிடம் இப்பொழுதே கேட்டுக்கொள்கிறேன் அழகாக சொன்னார். ஆக நம்ம அவருக்கு வாழ்த்தும் சொல்றோம், அவருக்கு இப்படிலாம் இருங்கன்னு சொல்லி வழிகாட்டக்கூடிய கருத்துக்களையும் கேட்கிறோம், சொல்லுகிறோம். அதனால இது ஒன்றும் ஒரு பிஜேபி என்பதை பற்றி இதுல பேச்சே இருக்க வேணாம். மோடி அரசாங்கத்தினுடைய பெருமை என்பது இதில் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு நிகழ்வு. இது சரியான நேரத்திற்கு உரிய நேரத்திற்கு செய்தே ஆக வேண்டிய ஒரு கடமை. சார், இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதுலயே எதிர்க்கட்சிகளை மிக கடுமையா விமர்சிக்கிறாரு. இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, வெற்றியை, எங்களுடைய வெற்றியை ஜீரணிக்க முடியல, பீகார் வெற்றியை அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அது அவர் மாநிலங்களவையிலேயே பேசினார், பிரஸ்லன்றது மட்டுமல்ல, மாநிலங்களவையிலே பேசினார். என்னன்னா, மக்கள் பிரச்சனைகள் இப்ப இது குறுகிய கால கூட்டத்தொடர், பார்லிமெண்ட் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கறாங்க. அந்த குரல் கொடுக்குதல் எஸ்ஐஆர், இந்த வாக்காளர் சேர்ப்பு தீவிர பணி இருக்குதே, அதை முதல்ல ஸ்டே பண்ணு, அதுல இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது சம்பந்தமா விவாதம் பண்ணுவோன்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, ஐ எம் ரெடி, நீங்க என்னென்ன டவுட்ஸ் கேட்குறீங்க கேளுங்க, நாங்க சொல்றேன்னு சொன்னா அதை நாம ஒத்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி அதையும் வந்து ஒன்னுத்தையும் சொல்லல. அதற்கு பிறகு அவங்க எடுக்க, நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள், தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் நிறைய வைக்கிறாங்க. குறிப்பா ஒண்ணு சொன்னா, தஞ்சை இந்த நெல்லு ஈரப்பதம் குறித்து, ஈரப்பதத்தை 17ல இருந்து 22 ஆக்குங்க அப்படின்னு முதல்வர் கேட்கிறாரு. எல்லாம் அதை ரிஜெக்ட் பண்றீங்க. அதை ஏன் ரிஜெக்ட் பண்றீங்கன்னு நாம கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டு எம்பிகள், திமுக எம்பிகள் மக்கள் பிரச்சனைகளை கேட்பதும், எதிர்கட்சி எம்பிகள் அவங்கவுங்க எல்லாம் கேட்கறது, எதுக்குமே எஸ்ஐஆரை பற்றி இங்க பேசுவதற்கு அனுமதிக்க முடியாதுன்னு ஸ்பீக்கர் சொன்ன உடனேதான் எல்லாரும் எழுந்து வேகமாக முழக்கமிடுறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு இடம் கொடு, இது மக்கள் மன்றம், இது நாடாளுமன்றம், இதுல வந்து பொது உங்க கதையெல்லாம், இவங்களுக்கு வந்து அதானி, அம்பானி, கார்பரேட் கம்பெனிகள் அதற்குரிய எதை பாஸ் பண்ணலாம். இப்ப இந்த குறுகிய காலத்துல இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அனுமதி தருவதற்கு இப்ப ரேடியாலஜிஸ்ட், அது மாதிரி இந்த அணு உற்பத்திகள் இதுக்கு சம்பந்தமான இதெல்லாம் பேச ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. அதை வந்து நாம எல்லாரும் வந்து எதிர்ப்போம் போவோம் போது, இன்னைக்கே இந்த பிரச்சனைகளை பேச விட்டு மோடி அப்படியே அறிவுரை சொல்லி, மக்கள் இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லையா? நெல்லு சம்பந்தமா பேசுறது மக்கள் பிரச்சனை இல்லையா? எஸ்ஐஆர் பத்தி பேசுறது மக்கள் பிரச்சனை இல்லையா? தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதிகள்லாம் ஏன் வர்றன்னு கேட்கறது மக்கள் பிரச்சனை இல்லையா? கல்வி எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை தான். அவருக்கு இது மக்கள் பிரச்சனை இல்லை. அவருடைய மக்களாக கருதுவது அவர் கார்பரேட் மக்களை கருதுகிறார். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இந்த மாநிலங்களவை அந்த இதுல வந்து தெளிவாக எல்லாருமே மக்கள் பிரச்சனை நாங்க பேசுறோம், நீங்க தான் மக்கள் பிரச்சனையை பேசாம வேறு கருதையை போறீங்க, நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு முதல்ல 12 மணி வரைக்கும் ஒத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒத்தி வச்சு இன்னைக்கு முழுக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, ஒத்தி வச்சுட்டாங்க. ஆக எதுக்கும் பதில் கொடுக்கப்படல. மக்கள் பிரச்சனையை அவைகளில் எடுத்துக்கொண்டு அதுக்கான பதிலும் ஒழுங்காக கொடுக்கல. அதை நாம புரிஞ்சுக்கணும். கொடுக்கறது மட்டுமல்ல, மக்கள் பிரச்சனையை கேட்டா இது வந்து மக்கள் பிரச்சனை இல்லைன்னு பொய் வேற. அதனாலதான் மோடியினுடைய நாடகம் என்பது பார்லிமெண்ட்லயும் இப்ப அமோகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். பீகார் தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் இவங்க எஸ்ஐஆர்ல செய்திருக்கிற அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், 65 லட்சம் 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிய பித்தலாட்டத்தனம்லாம் வெளியில வந்தது. அதையெல்லாம் கேட்க போறாங்கன்ட்டு அப்படியே வேற மூடி மறைக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. மோடி இப்பொழுது நடத்துவது குளிர்கால கூட்டத்தொடர் அல்ல. இப்பொழுது நடத்துவது பிஜேபிக்கு சிலவற்றை நிறைவேற்ற வேண்டும் கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு. அதுக்காக இந்த குளிர்கால கூட்டத்தொடரை பயன்படுத்த எதிர்கட்சிகளை வெளியேற்றி விட்டு நிறைவேற்றிக் கொள்வார்கள். அந்த திட்டம் அங்க நடக்குது, வேற ஒண்ணு. நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். வணக்கம்.